தமிழ் சரித்திரம் நண்பர்களுக்கு வணக்கம். காஞ்சி கைலாசநாதர் கோவிலுடைய சுவர் ஓவியங்கள் குறித்த தகவல்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை பற்றி நிறைய நண்பர்கள் காணொளிகள் போட்டிருப்பாங்க. அதில் பெரும்பாலானோர் இந்த தகவலை பதிவு பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தெரியல. பதிவு பண்ணணுன்ற நோக்கத்திற்காக தான் இந்த காணொளி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய தொழில்துறை சார்பில் கைலாசநாதர் கோவில் குறித்து என்ன தகவலை சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். கல்வெட்டுக்களில் ராஜசிம்மேஸ்வரம் என அறியப்படும் கைலாசநாதர் கோவிலானது முதலாம் நரசிம்மவர்மன் அதாவது ராஜசிம்மான் காலத்தில் கட்டப்பட்டதாகும். மணற்கற்களால் கட்டப்பட்டுள்ள இக்கட்டுமான கோவிலானது அதிட்டானம் பகுதி மட்டும் கருங்கல்லால் கட்டப்பட்டுள்ளது. இக்கோவில் விமானத்துடன் கூடிய கருவறை, அர்த்த மண்டபம் மற்றும் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட சிறிய ஆலயமும் கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலின் கருவறையில் தாரணலிங்கம் காணப்படுகிறது. கருவறையின் பின் சுவற்றில் உள்ள சோமஸ்கந்தர் சிற்பமானது பல்லவர் கால சிற்பக்கலையின் ஒரு தனி சிறப்பாகும். பிரதான ஆலயத்தை சுற்றி பிரகார சுவர்களில் 58 சிறு துணை ஆலயங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் அழகிய சிறு விமானத்தை கொண்டுள்ளன. வெளிப்புற சுவற்றில் அமைந்துள்ள 7 சிறிய துணை ஆலயங்களில் ஒன்று ராணி ரங்க பதவிக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பண்டைய தூண் ஒன்றில் சாளுக்கிய மன்னன் விக்ரமாதித்யன் காஞ்சிபுரத்தை கைப்பற்றியதாக கல்வெட்டு செய்தி மூலம் அறியலாம். பிரதான ஆலயத்திலும் அதனை சுற்றியுள்ள சிறு துணை ஆலயங்களிலும் பல்லவர் கால ஓவியங்கள் காணப்படுகிறது. ஆம், இந்த காஞ்சி கைலாசநாதர் கோவிலானது பல்லவர் கால ஓவியங்களின் கலை களஞ்சியமாக இருந்துள்ளது. ஆனால் தற்போது அந்த நிலை இல்லை. எஞ்சிய சிறு எச்சங்கள் மட்டுமே உள்ளது. அதுவும் அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நம் தலைமுறைக்கு மட்டுமே உள்ளது என்றே சொல்லலாம். சுவர் ஓவியங்களுடைய தற்போதைய மோசமான நிலையையும் நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, கோவிலுடைய புகைப்படங்களும் உங்கள் பார்வைக்காக. இயற்கை மூலிகைகள் கொண்டு வரையப்பட்டுள்ள அற்புதமான ஓவியங்கள், சுவர் ஓவியங்கள். ஆனால் முழுமையாக நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. இது தற்போதைய சூழ்நிலை, அதாவது 10/3/2026 நிலவரப்படி. இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இதனுடைய நிலைமை என்னவென்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். இந்த சிறு ஆலயங்கள் அனைத்திலுமே சுவர் ஓவியங்கள் ஒரு காலத்தில் இருந்துள்ளது. அந்த ஓவியங்கள் எல்லாம் தற்போதும் இருந்திருந்தால் இந்த ஆலயமானது ஓவியங்களுடைய கலைக்கூடமாக இருந்திருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தமிழனும் கட்டாயம் சென்று பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஆலயம். இதோ
சுவர் ஓவியங்களுடைய அற்புதங்கள், வண்ணங்கள். வண்ணங்கள் இழந்து கோட்டோவியங்களாக நமக்கு தற்போது காட்சியளிக்கின்றன. காஞ்சி கைலாசநாதர் கோவிலுடைய இந்த சுவர் ஓவியங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.